என்ன உள்ள நீ ஆசை மச்சான் அரவணைச்சு போக வேண்டும் இல்லாம ஏசி எரிஞ்சு விழுற. மூஞ்சில மீச முளைக்க முதல் ஆசை முளைச்சிடும், ஆளு மசிலும். என்ன மச்சி நீ இப்படி பேசுற? நீ இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னடா பண்ணுவா? நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன். சந்தோஷம். காசு இல்லாட்டி சொல்லு, அம்மா எனக்கு கேண்டீனுக்கு தார காசு சேமித்து வச்சு நஞ்சு போத்தல் வாங்கி தார. சின்ன வயசுல முத்த படங்களை பார்த்து பார்த்து பிஞ்சில பழுத்து போயிட்டுக்க. கர்மம் கர்மம். மச்சி இப்படியே மூஞ்ச வச்சுட்டு தெரியாது, அப்புறம் அதான் எனக்கு கோவம் வந்துடும். டேய் மனுஷனாடா நீ? படிக்கிற வயசுல பொறைக்கு பயல் வெளியா பாக்குறா? இந்த பிஞ்சு வயசுல எங்களை இப்படி பாடுபடுத்துனா வளர்ந்து வயசுக்கு வந்தது எங்களோட நிலம் என்னடா? இருடா உனக்கு நாளைக்கு சேர்ட்ட மாட்டி கொடுத்து அடி வாங்கி தாரேன். போடி போ. இன்றைக்கு நான் தோத்ததா இருக்கலாம், ஆனா நாளைக்கு மாணவர் மன்ற விவாதத்துல ஜெயிக்கிறது யாருன்னு பார்க்கலாம். பொடி நீங்க வாங்க மச்சான். டேய் ஏன்டா இப்படி லூசித்தனமா பண்றா? நம்மட வயசுக்கு ஏத்த பேச்சாடா இது? நீ படம் பார்த்து பார்த்து கெட்டு போய்தான் மச்சான், போடா. சப்ப மேட்டுறா அதெல்லாம் புடுங்கடா. நாளைக்கு மாணவர் மன்றத்துல நம்மட விவாத ஏற்பாடுகள் என்ன மாதிரி? ஒரு மாதிரி இல்ல, கலக்குறோம் ஜெயிக்கிறோம். ஓகே கலக்குறோம் ஜெயிக்கிறோம். அடுத்து வரும் நிகழ்வானது தரம் 4 மாணவர்களின் விவாத அரங்கு. இவ்விவாத களரியானது எமது பாடசாலையிலே இருக்கின்ற 2 சிற்றுண்டிச்சாலைகளின் விற்பனை பொருட்களான மணியக்காவின் வடை சிறந்ததா, குட்நண்ணனின் கிழங்கு பரியல் சிறந்ததா என்னும் தலைப்பில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது தரம் 4 மாணவர்களால். முதலில் மணியக்காவின் வடைதான் சிறந்தது என்று வாதிடுவதற்காக மகளிர் அணியிலிருந்து